ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஒரு 11 புள்ளிகள் பார்த்திங்க அப்படின்னா அதிகரித்து 24,365 க்ளோஸ் வச்சுருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா போர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதனால் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பிக்கஸ்ட் கேப் அப் மார்க்கெட் பெரிய லெவலில் இருக்கும். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே க்ளோசிங்கே பார்த்தோம் அப்படின்னா 24,750 ரேஞ்சில் க்ளோஸ் வச்சுது. அதனால் இன்றைக்கி மார்க்கெட் ஒரு பெரிய லெவலில் ஒரு கேப் அப்பில் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் மைனஸில் தான் ஓப்பன் ஆச்சு. ஃப்ளாட் மைனஸில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டை பொறுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி நல்லாவே இன்ட்ராடே வாலட்டிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கொடுத்துருக்கு. லோ பார்த்திங்க அப்படின்னா 24,240. அதேமாரி ஹை பார்த்தோம் அப்படின்னா 24,480. க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா 24,365 க்ளோஸ் வச்சுருக்கு. ஃப்ளாட்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. -100 பாயிண்ட் ப்ளஸ் 100 பாயிண்ட் போய் மார்க்கெட் இன்றைக்கி ஃப்ளாட் க்ளோசிங். இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன? இன்ட்ராடேவுக்கான பை அபோ செல் பிலோ. நாளைக்கான வீக்லி எக்ஸ்பைரி எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகும்? 24,500 பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குமா, இல்லை 24,200 ரேஞ்சிலே க்ளோஸ் வைக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய டே கேண்டில் சார்ட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் இந்த 2026 ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே ஆல் டைம் ஹைட்டை இருந்து மார்க்கெட் லைட்டாக கீழே 24,600 வரைக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் திரும்ப இந்த பட்ஜெட் பிப்ரவரி மந்த் அந்த பட்ஜெட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் யூஎஸ் டேரிஃப் பார்த்திங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே நல்லாவே ஒரு கேப் அப் கொடுத்து திரும்ப அந்த ஆல் டைம் ஹைட்டை போய் மார்க்கெட் அங்கேருந்து நல்லாவே திரும்ப கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4,500 பாயிண்ட் பக்கமாக டவுன் ஆகிருக்கு. 22,200 வரைக்குமே இங்கேருந்து இப்போ சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே வந்துட்டுருக்கு. இப்படி இந்த மேலே இருக்கிற மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததுனுடைய இந்த பிரேக் அவுட் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் தான் 24,500க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னாவே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே புல்லிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் 24,500 24,500க்கு மேலே க்ளோஸ் வச்சுது அப்படின்னாவே 25,200 வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா திரும்ப மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த 24,000 ஒரு மேஜர் சப்போர்ட் ஆக்ட் ஆக சான்சஸ் இனிமேல் இருக்கும். இந்த 24 உடச்சிது அப்படின்னாவே நல்லாவே திரும்ப செல் ஆகிறதுக்கும் சான்சஸ் 23,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் அங்கே ஒரு சப்போர்ட் எடுக்கும். அதுவும் சப்போர்ட் எடுக்கலாம் 23,500 இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கீழே டவுன் சைடு வர்றதுக்கும் சான்சஸ் மேபி இருக்கலாம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நாளைய மார்க்கெட்டில் சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த 24,280 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 24,200 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதையும் உடைச்சது அப்படின்னா 24,120 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. அதேமாதிரி மேலே அப் சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 24,420 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24,480 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 24,550 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. இதெல்லாமே மேலே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோ செல் பிலோ. ஏன்னா இன்றைய மார்க்கெட் க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா 24,365 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட்டில் நம்ம பை அபோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 24,380 இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 520 600 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி 24,380 கீழே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 24,280. இந்த 24,280க்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நம்ம ரிமைனிங் செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். அப்படி அது வரைக்கும் மார்க்கெட் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் எடுத்து நம்ம பையிங்காகவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்படி இந்த 24,280 உடச்சிட்டு கீழே இருக்குன்னா மட்டும்தான் நம்ம ரிமைனிங் செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதேமாரி நல்ல பையிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 24,380க்கு மேலே இருக்குது அப்படின்னா நல்லாவே பை ஆகும்.
அடுத்தது மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 550 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அதேமாதிரி இந்த 24 280 கீழே இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 150 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய லெவல்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 300 to 400 இந்த ஒரு ரேஞ்சு போனாலும் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. மேபி இதெல்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. இந்த லெவல்ஸ் எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.